ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்த பகிர்ந்துக்க போகிறோங்க. எனக்கு ஒரு முக்கியமானது, ஏன்னா இது எல்லாருக்குமே டெய்லியும் நடந்துகிட்டு இருக்கான். ஒரு கருத்து கணிப்புப்படி நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆனால் என்ன மாதிரி அதிலிருந்து சேஃபாக வெளியில் வந்தவங்க அப்படின்றது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்? 2 விஷயம் நடந்தது. அது என்ன விஷயம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம சேனலில் இந்த லென்த்தாக பேசுறது அப்படின்றத குறைக்க போகிறோங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் ரொம்ப லென்த்தாக பேச வேணாமே, ஷார்ட்டாக முடிச்சிருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்றது ரைட் பண்ணுறது கிடையாது. ஸ்கிரிப்டே எழுதுனா அதில் இருக்கிறத பார்த்து படிக்க போகிறோம், அப்படியே வந்துட்டு இங்கே பேச போகிறோம் அப்படின்றது இருக்கும். பட் நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம போகலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால தான் அந்த லென்த்தாக போகிறது, வளவல கொலகலன்னு போகிறது. நான் இனி வந்துட்டு அதை கம்மி பண்ணிக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் வீடியோ அப்படின்றத பதிவிடுறேன். ஓகே, நம்ம கார் சம்மந்தப்பட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது பதிவிட்டிருக்கோம். நீங்களாம் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா மறக்காமல் அதை பார்த்துருங்க. அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறையா கார் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சசரிஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களும் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அது சின்ன ஒரு டிஸ்கஸ் போயிட்டுருக்குது. நான் அது முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரம் நிறையா வீடியோஸ் அப்படின்றது ஆக்சசரிஸ் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான வேலையாக காஞ்சிபுரம் போகிற வேலை கிடச்சிதுங்க. நான் எப்போவுமே வந்துட்டு தாம்பரம் ரூட்டு இந்த லைன் தான் போவேன். ஆனால் கொஞ்சம் வேலை வந்துட்டு இருந்ததுனால ரூட்டை மாற்றி நான் வேற ஒரு விஷயமா இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டேன். எங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த பூந்தமல்லி அந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போரூர் பூந்தமல்லி இந்த லைனில் வந்துட்டு உள்ளே பூந்துட்டேன். அங்கே போயிட்டு பைபாஸ் அதான் பெங்களூர் பைபாஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், பெங்களூர் தான் வரும். எக்ஸாக்டாக தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேப் பார்த்து தான் போனேன். சரி, ஓகே, அந்த லைனை எடுத்துட்டேன். அந்த லைனை எடுத்து போனேன். அங்கங்கே வந்துட்டு டேக் டைவர்ஷன் அப்படின்னு வந்து போட்டுருந்தாங்க. ஐ மீன் இந்த ரோட்டு வேலை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம அப்படியே மாறி ஏறி வந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்படி தான் கரெக்டாக போயிட்டேன். எங்கே போகணுமோ அந்த லொக்கேஷன் அப்படின்றத கரெக்டாக அந்த ஸ்பாட்டை ஒரு 1 ஹவராக ரீச் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் கிளம்பக்குள்ளதான் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். என்னன்னா, எனக்கு ரூட்டு தெரியல. எனக்கு சிட்டியிலேருந்து அவுட்ரு போகணும், பைபாஸ் போகணும், எனக்கு தெரியல. ஒருத்தர் கேட்டாங்கன்னா அந்த பழைய படத்தில் வர மாதிரி மேப்பெல்லாம் போட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. அது அவங்களுடைய பிரெயினில் இருக்கிறதுக்கு இமேஜிக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, சரி மேப்பு போட்டுருவோம், அதை பார்த்து தானே வரோம், அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை போட்டுட்டேன். சின்ன சின்ன சந்தெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தாண்டி நான் ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ போகிற மாதிரிலாம் இருந்தது. அதாவது வீட்டு தெருலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக பைபாஸை பிடிச்சிட்டேன். பைபாஸ் பிடிக்கிறதுனா பைபாஸை பிடிக்கல, பைபாஸை பார்த்துட்டேன். அந்த புது ரோடு போட்டிருப்பாங்க பாருங்கள், பாலம் ஒன்று இருக்கும். பாலத்தில் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் போயிட்டு யூ டர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். புது ரோடு போட்டிருப்பாங்க. அந்த பாலமே புதுசாக தான் கட்டியிருப்பாங்க அந்த பைபாஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு. சரி, ஓகே, அந்த விளக்கம் வேணாம். இப்போ நான் அந்த ரோடுக்கு போட்டேன். இப்போ மேப்பை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். அந்த மேப் எனக்கு எப்படி காமிக்குதுன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி காமிக்குது. பாலத்துக்கு கீழே போன உடனே வெறும் தண்ணி தாங்க இருக்குது. அப்புறமேட்டுக்கு ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வழி இல்லை. அப்புறமேட்டுக்கு மேப் வழக்கம் போல் நம்மளை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யூ டர்ன் பண்ணால் பின்னாடிலாம் வண்டி, பின்னாடி அவங்களாம் ஆன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு கரெக்டாக பீக் டைம், லஞ்ச் டைம், அது கரெக்டாக எல்லாம் பின்னாடி நான் போகிறது. ஏன்னா அது பைக் மட்டும் தான் அந்த வழியில் போகும் போல். நான் கார் ரூட்டு தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். கார் ரூட்டு செட் பண்ணி வச்சோம். அது என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு அந்த சந்து வழியாக கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து யூ டர்னை பண்ணி வந்தால், அங்கேருந்து யூ டர்ன் எடுக்கக்கூட பைபாஸ் இல்லைங்களா. பைபாஸை தாண்டி தான் இந்த சந்துக்குள்ளே போகிறேன் நான். அதாவது மெயின் ரோடு இப்படி இருக்குது, ரோடு இந்தாண்ட பாலம், இந்தாண்ட ஒரு ரோடு போகும். இந்த வந்துட்டு இப்படி ஒரு இங்கே போகிறவங்க இப்படி போவாங்க, வரவங்க இப்படி வருவாங்க. சென்டரில் பாலம். அந்த பாலத்துக்கு கீழே தான் நான் போயிட்டேன். நான் அந்த பாலத்துக்கு கீழே வந்து நான் இப்படி திரும்ப வரணும்னா வண்டி இங்கெல்லாம் சருன்னு வேகமாக வண்டி வந்துட்டு இருக்குது. அப்போ வண்டி வந்துட்டு நம்ம எப்படி கிராஸ் பண்ண முடியும்? ரொம்ப சிக்கலாயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நின்ட்டேன். நம்ம டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் இறக்கிட்டு நான் கோ பேசஞ்சர் இங்கே உட்காந்துருந்தாங்க, அவங்கள எட்டி பார்க்க சொல்லிட்டேன். அவங்கள எட்டி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், ரைட் எடுத்து வந்துட்டேன், யூ டர்ன் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு முதல் பாடம் என்னன்னா, இனி மேப்பை நம்பி நம்ம போகக்கூடாது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு விபத்து ஒன்று நடந்திருந்தது. இந்த மேப்பை பார்த்துட்டே போய்ட்டு உடஞ்சி போன பாலத்துலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அது நம்ம பார்த்துருந்தோம். இங்கே இல்லை, அது வந்துட்டு வடக்கு சைடில் வந்துட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் எப்போவுமே நான் கொஞ்சம் இதுவாக தான் போவேன். பகல் தானே, சரி எப்படி வழி காட்டாமல் இருக்கும், ஏன்னா பைபாஸில் அது மாற்றாது, சின்ன சின்ன சந்துக்குள்ளே மாற்றும் தான் நான் நினச்சேன். கடைசீட்டில் 10 வச்சுட்டியே பரட்டை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு.
அப்புறம் அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இனி மேப்பை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மொபைலில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஃபுல்லாக பார்த்து எந்த ஏரியா போகணும் எப்படி போகணும், இந்த பைபாஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டேன். யூட்டர்ன் பண்ணி வந்தேன். யூட்டர்ன் பண்ணக்குள்ள அங்கே இருந்ததை விட இந்த ரோடு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. நம்ம வரோம் பார்த்தீங்களா, நான் காஞ்சிபுரத்தை அதாவது சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகக்குள்ள எனக்கு ரோடு நல்லா இருந்துச்சு அந்த வழியில். ஸோ எக்ஸாக்டாக என்ன ரோடுன்னு நான் நோட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேலை, பர்சனலாக ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்றதுனால பெருசாக அதை கண்டுக்கல. நாங்கள் மேப் போட்டு மேப்பை பார்த்துட்டு சருன்னு வந்துட்டு போயிட்டோம். அந்த ரோடு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சரி, ஓகே. இப்போ நாங்கள் போயிட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதுக்கான சோர்ஸ் வீடியோவை நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நாங்கள் போயிட்டுருக்குறோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி வந்துட்டு ரோட்டில் நல்ல பள்ளம் அப்படின்னா இப்படி இருக்குது. அந்த பள்ளம் இவ்வளோ இதுவாக இருக்குது, இவ்வளோ ஆழம் இருக்குது அந்த பள்ளம். அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு இந்த டேப் வாங்கினேன், இதை விட இன்னும் ஒரு சுற்று இப்படி பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அகலத்துக்கு அதனுடைய அகலம் அப்படின்றது இருக்குது. எப்படின்னா நீங்கள் பள்ளத்தில் விட்டிங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வண்டிக்கு கொடுக்கும். அந்த இம்பேக்டில் கண்டிப்பாக ஜர்க் ஆவாங்க வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க. வண்டியும் நம்ம கரெக்டாக ஓட்டில் 100+ போனோம் அப்படின்னா 100க்கு மேலே போனோம் அல்லது 80க்கு மேலே போனாலே அது நம்மளைய ஒரு ஆட்டிடும். அப்படி தான் என்னாச்சுன்னா இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா வந்துட்டு அப்படியே டைல்ஸ் போட்ட மாதிரி பயங்கரமாக தெரியுது. திடீர்னு போனால் அங்கே பள்ளங்கள்லாம் வருது. நான் சரி ஒரு இடங்கள்ல இருக்கும் ஒரு இடங்கள் இருக்கும், பைபாஸில் எப்பறம் சரி பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். நான் முன்னாடி எனக்கு ஒரு வண்டி போயிட்டுருக்கு, இங்கே வந்துட்டு பள்ளம் இருக்குது. முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்குது, முன்னாடி எனக்கு பள்ளம் இருக்குது. தெரியல எனக்கு பள்ளம்னா பெரிய பள்ளம்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க, ரொம்ப சின்ன பள்ளம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன பள்ளம். அந்த சின்ன பள்ளத்தில் ரைட் ஹேண்ட் சைடு போய் அடிச்சுது பாருங்கள் ஒரு அடி, டம்முன்னு ஒரு சத்தம். இங்கே வச்சுருந்தா வந்து வேலெல்லாம் வச்சுருந்தேன், சூலாயுதம்லாம் வச்சுருந்தோம். அந்த சூலாயுதம் அப்படியே பிடிங்கிட்டு இந்தாண்ட போச்சு. இண்டிகேட்டர் தன்னால் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து வைப்பர் தன்னால் ஆன் ஆயிடுச்சு. அந்த அதிர்வு அந்த அளவுக்கு இந்த ஸ்டேரிங்கில் வந்துட்டு அந்த அதிர்வு அப்படியே வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிச்சு. அந்த அதிர்வில் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு வண்டியை ஷேக் பண்ணி ஸ்லோ பண்ணிட்டேன். டக்குன்னு வந்து பிரேக் அழுக்கல. ஸோ லைட்டாக வந்துட்டு புஷ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஏபிசி இருக்கிறதுனால இந்த மாதிரி கார்லலாம் வந்துட்டு நமக்கு டக்குன்னு பிரேக் அடித்தாலும் இந்த ஸ்கிட் ஆகிறதோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி பிரேக் அடித்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறது அந்த மாதிரி இருக்காது. அப்படியே பிடிச்சி விடும். அப்படி இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல் பண்ணி நான் நிறுத்திட்டேன். வண்டியை நிறுத்தலை, என்னுடைய ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பொறுமையாக வண்டியை ஓரம் கட்டிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். காடு கிரேஸ், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அங்கே எந்த இம்பேக்டும் ஆகலை. ஆனால் இதுவே நான் நைட் டைமில் வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும். தெரியாத ரோட்டில் நான் இத்தனைக்கும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க போகிறேன். தெரியாத ரோட்டில் நான் வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 60 கிலோமீட்டரில் போனது இந்த ஒரு பிரச்சனை. நம்ம இன்னும் 100 அழுத்தி இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பெரிய இம்பேக்ட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரம் அப்படின்றத பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம காருக்குள்ளே இருக்கோம், சேஃபாக இருக்கோம், ஓகே தான். ஆனால் நம்ம ரோட்டில் ஒரு இம்பேக்ட் நடக்குதுன்னா அதை நம்ம வண்டி எடுத்துக்கும். அந்த வண்டி எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா அதை நமக்கு கொடுத்துரும். ஸோ அப்படி தான் உள்ளே இருக்கிற வந்துட்டு பொருளெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. அதனால் கவனமாக இருங்க, ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த பள்ளமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம்லாம் வரும். அதில் ஆழம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்குதுங்க. ஒரு 2 அடி கிட்ட ஆழம் பள்ளம் இருக்கும் போல். அந்த பள்ளம் ரொம்ப அகலமாக இருக்குது. ஒரு வண்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டு அப்புறம் அப்படியே இப்படி ஏறி வரும். அப்புறம் மறுபடியும் பின்னாடி வீல் போகல, இப்படி போகும். அப்போ ஒரு வேகத்தில் சருன்னு போகிறீங்கன்னா அப்போ பட்டுன்னு அடித்து அப்படியே ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னடா அபசகுணமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இங்கே நிறையா இருக்குது. கவனமாக இருங்க. கார் ஓட்டக்குள்ளே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே போல் மேப்பை நம்பி போகாதீங்க. ஏன்னா மேப்பை நம்பி போய் தான் வடக்கு சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து. உடஞ்சி போன பாலத்தில் இது வழியை காட்டி விட்டு ஷார்ட் ரூட்டுக்கு அங்கேருந்து கீழே விழுந்து பாவம் இறந்துட்டாங்க. 3 பேருமே, காரில் இருந்த 3 பேரும் அப்படியே குப்புற விழுந்து இறந்துட்டுருக்குறாங்க. அதனால் தயவுசெய்து கவனமாக இருங்க. மேப்பு தானே, மேப்புக்கு 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்பி போகாதீங்க. அது வந்துட்டு ஒரு அல்கரிதம். அது என்னன்னா மேப்பை டிசைன் பண்ணி அது கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதன்படி அது போகுது. புதுசாக அங்கே ஏதாவது வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு தெரியாது. அதை அப்டேட் யாராவது பண்ணால் மட்டும்தான் உண்டு. அவங்க தரப்புலேருந்து பண்ணுவாங்க, அப்டேட்டிங்காக இருப்பாங்க. பட் அவுட்டரில் இல்லை போல். ஆனால் சிட்டிக்குள்ளே அப்படின்றது கரெக்டாக அந்த அப்டேட்டிங் அப்படின்றது இருக்கும். இந்த சிட்டியில் ஓட்டுறவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி பாதிப்பில் ஈடுபடுவாங்க. அதாவது பாதிப்பில் போய் மாட்டிப்பாங்க.
இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுவே கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு இன்னும் சுருக்கிறது எப்படின்னு தெரிலங்க. அப்படி சுருக்கிறதா இருந்ததுன்னா மேப்பை நம்பாதீங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் வந்துட்டு புது ரோடாக இருந்தால் 60 கிலோமீட்டர் தான் பார்த்து போக, 60 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் போங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த சந்து தாங்க மேப் காமிச்சது, எனக்கு இந்த சந்து தான் காமிச்சது. இதில் இன்னும் வந்துட்டு ரொம்ப குறுகிய வழி அப்படின்றது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இருக்கும். அது கேமராவில் வந்துட்டு வந்திருக்காது. இந்த வழியாக தான் மேப்பை என்ன பண்ணிடுச்சுன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருச்சு. நான் இதை நம்பி நேராக போகிறதுக்கு இது பண்ணிட்டா அதுக்குள்ளே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வண்டி பாருங்கள். இது வந்துட்டு அடுத்த ஃபுட்டேஜில் நமக்கு இல்லை. ஏன்னா அடுத்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா பின்னாடி எவ்வளோ வண்டி நம்ம பின்னாடி அப்படின்றது நின்றுட்டு இருந்தது. கரெக்டாக அதை ரிவர்ஸ் எடுக்கிறது டைமிங் கொஞ்சம் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி நான் இதில் வந்துட்டு உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அந்த பைபாஸ் அந்த மெயின் ரோடு பாருங்கள், அந்த ஆர்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்ச்சிலேருந்து நேராக இதில் காமிச்சிருச்சு. இதை நம்பி இதுக்குள்ளே வந்தால் கடைசியில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்ருச்சு. இதுவே நைட் டைமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக வந்துட்டு நைட் டைமாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பெருசாக வந்துட்டு அதை கண்டுட்ருக்க மாட்டோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்போம். இது என்னடா இது கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம், ஏதாவது பள்ளங்கள்லாம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப மாதம் ஆனதுனால நம்ம கொஞ்சம் லிப்ரலாக விட்டாச்சு. அப்படி தான் இதுக்குள்ள பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மாட்டியிருப்பேன். பகல்ன்றதுனால தப்பிச்சிட்டேன். ஓகே, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூடர்ன் அப்படின்றது இருக்கும். அந்த யூடர்ன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மெயின் ரோடு அந்த கனெக்ட் ஆச்சு பார்த்திங்களா, அந்த ஒரு சந்துக்குள்ளே போகிறதுக்காக காமிச்சதில்ல, அந்த ஒரு வழியாக நம்ம உள்ளே போயிட முடியுங்க. எவ்வளோ தூரம் பாருங்கள் காமிக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜை நான் நிறையா நேரம் பார்த்தேங்க. இந்த ஃபுட்டேஜில் எனக்கு அங்கே பள்ளம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய பள்ளம், வண்டி இம்பேக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே எனக்கு தெரியல. அது எப்படின்னு தான் எனக்கும் புரியல. ஒருவேளை டைமிங் நேரமா அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த பள்ளம் அப்படின்றது இது இந்த இடத்துல பள்ளம் வருது அப்படின்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அது ரோடோட ரோடோ அவ்வளோ சமமாக இருக்குது. அது பெரிய பள்ளம், அதாவது சின்னதாக ஒரு பள்ளம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதில் விழுந்தது தான் இவ்வளோ பெரிய அடி. போனாங்களே எவ்வளவு சின்னதாக இருக்குது பாருங்கள். எப்படி சத்தம் கேட்டதுன்னு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அந்த ரோடோட ரோடாக இது பள்ளம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. லைட்டாக ஏதோ சின்னதாக ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் வண்டியை விட்ட உடனே எப்படி வண்டி ஆடுனுச்சு பார்த்தீங்களா? எனக்கு மனசே கேட்கல. இதுவே நைட் டைம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க ஆகிட்டுருக்கோம் இதில் வண்டி விடக்குள்ள. அதுக்கப்புறம் வண்டியை ஒரு வழியாக ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வைப்பர் கிப்பர் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் அது ஒர்க் ஆகும். நான் அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்துட்டு அதில் அமுச்சு விட்டேன். தண்ணி போட்டதுக்கப்புறமேட்டு தான் அது ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா வெறும் இதுவாக சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்துட்டு கண்ணாடியை கீறி விட்டுரும் தூசுப்பட. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதில் தண்ணியை வந்துட்டு அடிச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டு தள்ளினா 2 பாயிண்ட் வந்துட்டு முன்னாடி நகர்ந்துருக்குது. அதாவது வைப்பர் போடுவோம் இல்லைங்களா, அந்த வைப்பர் போடுறதுல 2 பாயிண்ட் அப்படின்றது முன்னாடி நகர்ந்துருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் அது இடிச்சுதுன்னா இந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாருங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் இன்னும் காருக்கு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன், அப்புறம் மேட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இனி வரும் வீடியோக்குள்ளே பார்க்குறேன். பாய்.